அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான வேகன்சி வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு சில நியூஸ் சேனல்ஸ்லேயே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான காலி பணியிடங்கள் வந்து இவ்வளவு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக பட்ஜெட் வந்து 2022 டு 2023. ஸோ இந்த ஆண்டுகளுக்குரிய பட்ஜெட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வேக்கண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அஃபிஷியலாக தமிழக பட்ஜெட்டில் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு 99% பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மார்னிங் வந்து ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ என்ன அப்படின்னா, தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் ஆண்களுக்கு எவ்வளவு பணியிடம், பெண்களுக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டோம். அவங்க வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. டென்டேட்டிவ் வேக்கண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு காவல்துறையில் மட்டும் ஒரு 13,459 வேக்கண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு காவல்துறை டோட்டலாகவே எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரேட் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 13,459 வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிரேட் 2 போலீஸ், அதாவது 2ஆம் நிலை காவலர் தேர்வு பிசி கான்ஸ்டபிளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 11,084 வேக்கண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லையும் நியூஸ் சேனல்லையும் சொல்லியிருக்கக்கூடிய தகவல். அதே போல் இன்றைக்கி நடக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு காவல்துறையில் எவ்வளவு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம் அஃபீஷியலாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறீங்க, சார் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 6th to 10th வரையும் சயின்ஸ் மட்டும் 110 லெசன், சோசியல் 134 லெசன், அதே போல் தமிழ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம தனியாக எடுக்கிறதா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கிளாஸாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் கிளாஸாக கொடுப்போம். அதாவது எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு நாங்கள் கிளாஸாக கொடுத்துட்டு மற்ற இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஸோ நான் அடுத்த பதிவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பதிவும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ ஏன் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர்லேயும் சொல்லியிருக்காங்க, நியூஸ் சேனல்லையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி தமிழ்நாடு பட்ஜெட் வந்து நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அஃபீஷியலாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஸோ TNUSRBயிலிருந்து என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ கண்டிப்பாக நம்ம தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுப்போம். போலீஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே போல் நிறைய பேர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதாவது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு வீடியோவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சிலபஸ் வந்து சீக்கிரமாக முடிக்க முடியாத போகும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துடுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அது தவிர இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா PDF ஃபைலாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ டு ஆல்.